வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு பூட்டியிருந்த வீடு. இது ஒரு சிறு கதை. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். கதைக்கு போலாமா? அந்த வீட்டோட பேரே பூட்டின வீடு. ஆமாம், ஒரு நாள் 2 நாள், ஏன் ஒரு மாதம் கூட சில வீடு பூட்டி இருக்கும். பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை. 2-3 மாதம் பூட்டிட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போகிறது இல்லையா? ஆனால் இது வேற. வருஷம் 300 நாள் பூட்டியிருந்தா நல்ல வேளை. வருஷத்தில் ஒரு தடவை திறக்கும். சொர்க்கவாசல் மாதிரி இல்லாமல் எப்போதாவது அந்த கதவு திறக்கும். ஒரு நடுத்தர வயதுக்காரர், தலைமுடி உப்பும் மிளகும், ஆள் பார்க்க ஆரோக்கியமான தேகம்தான். கொஞ்சம் வெளி வேலை இருக்குமாயிருக்கும். யார்கிட்டையும் பேச்சு வச்சுக்க மாட்டார். உனக்கு உன் வழி, எனக்கு என் வழி. இந்த தெருவுக்கு குடி வந்து 1 வருஷம் இருக்கும். அவர் குடி வந்தது கூட யாருக்கும் தெரியாது, ஒருத்தர் தவிர. எதிர் வீட்டு ஐயப்பன். அவர் ஏதோ பிறவி புண்ணியம் அடைந்த மாதிரி பார்க்குறவா எல்லார்கிட்டையும் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்குவார். தமிழும் மலையாளமும் கலந்து அவர் பேசுறத கேட்கணும். திகில் படம் பார்க்குற மாதிரி. எனக்கு நல்லோன ஓர்மை உண்டு. மணி 12 இருக்கும். நம்ம காலனியில் ஒரு விளக்கு எரியல. எதிர்த்து விட்டு முன்னாடி ஏதோ வண்டி சத்தம். சலசலன்னு 4-5 பேர் உறக்க பேசுகிற ஒச்சை கேட்டு நான் ஜன்னல் கதவு மட்டும் திறந்து பார்த்தது. யாரோ புதுசாக குடி வரா போல இருக்கு. பாரியாள் நல்ல உறக்கத்தில் இருந்தா. 1 மணி நேரம் கழிஞ்சது. பின்ன வண்டி கிளம்பியாச்சு. யார் உள்ளே போனதுன்னு ஒரு பிடியும் கிட்டலை. இப்படி இருட்டில் குடி வந்து நான் ஆயுசில் கண்டதில்லை. என்ற குருவாயிரப்பா என்று கன்னத்தில் போட்டுக்கொள்வார். யாருக்குமே தெரியாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்த ஐயப்பன் இன்று தக்க காலனியில் மிகவும் பிரபலமாக. காரணம், எதிர்த்த வீட்டுக்கு குடி வந்தவர்கள். ஐயப்பன், நீங்க நன்னா பார்த்தேளா? எத்தனை பேர் இருந்தா? அவரோட வீட்டுக்காரி உள்ள போனதை பார்த்தேளா? சீனிவாச ஐயங்காருக்கு அந்த தெருவே தனக்கு சொந்தம் என்கிற எண்ணம். தனக்கு தெரியாம ஒரு குருவி கூட கூடு கட்ட விட மாட்டார். ஐயப்பன், உங்க வீட்டுக்கு நேர் எதுக்கா போலத்தானே இருக்கார். நானா இருந்தா அவ ஜாதகத்தையே புட்டு புட்டு வைக்க மாட்டேனா? நீங்க போறாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கேன் சார். நாமெல்லாம் ஒரே குடும்பமாக இருந்தா தானே ஒரு ஆபத்து காலத்தில் உதவியாக இருக்கும். சீனிவாச ஐயங்காருக்கு பேச்சு தான் வெள்ளம். அருந்த விரலுக்கு சுண்ணாம்பு தரமாட்டார். கோடி வீட்டு கோதண்டம் உண்மையிலேயே பரோபகாரி. ஐயப்பன், நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிங்க. பாவம், வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியலையோ என்னவோ. உங்களுக்கு தான் சுலபமாக விசாரிக்க முடியும். ஐயப்பனுக்கு ரோஷம் வந்து விட்டது. 1 வாரம் டைம் வேணும். நீங்கள் பறஞ்சார் போல அவரோட ஜாதகத்தை உங்கள் கையில் கொடுக்கலன்னா இந்த ஐயப்பன் வீடு காலி பண்ணும். இப்போதெல்லாம் ஐயப்பன் காலையிலேயே காப்பியும் கையுமா எதிர்விட்ட பார்த்து உட்கார ஆரம்பித்தார். இப்படியா ஒரு குடும்பம் இருக்கும்? வெளியில் தலை காட்டாம அப்படி என்ன ரகசியம்? ஐயப்பன் வேறு வழியை முயற்சி பண்ண ஆரம்பித்தார். 4 மணிக்கெல்லாம் பால்காரன் எதிர் வீட்டுக்கு போவதை பார்த்து வைத்து கொண்டார். அவரும் அவனிடம்தானே பால் வாங்குகிறார். ஆனால் அவன் பாலை வீசி விட்டு புயல் வேகத்தில் பறந்து விடுவானே. சபரி, கொஞ்சம் நில்லுப்பா. நிற்க நேரமில்லை சாமி. இன்னா சொல்லு. எதிர்த்த வீட்டில் எத்தனை பாக்கெட் போடுற? அது இன்னாத்துக்கு? காலையில் 3, மதியத்துக்கு 2 போதுமா? இப்போதைக்கு துப்பு கிடைத்து விட்டது. குறைந்தது 3 பேர் இருக்க வேண்டும். பலசரக்கு கடையிலிருந்து வாரம் ஒரு பெரிய லிஸ்டே வீடு தேடி வரும். நிச்சயம் மனைவி, பெண்ணோ பையனோ இருக்க வேண்டும். ஆஹா! ஐயப்பன் தன் துப்பறிய மூளையை மெச்சிக்கொண்டார். தான் குளிக்க போகும்போதும் சாப்பிடும்போதும் மனைவியை ஒரு கண் வைத்து கொள்ள சொல்லுவார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் இல்லையா? அவரும் ஒரு நாள் ஐயப்பனிடம் கையும் களவுமாய் பிடிபட்டார். அதுவும் திருடனே போலீஸில் சரணடைந்தால். ஒரு நாள் இரவு மணி 9 இருக்கும். ஐயப்பன் தனது நைட் டியூட்டியை முடித்துக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு படுக்க தயாரானார். அன்றைக்கெனவோ ரொம்பவே அசதியாக இருந்தது. 10 நிமிடத்தில் தூக்கம் வந்துவிடும். யாரோ லேசாக கதவை தட்டும் ஓசை. காலிங் பெல் அடிக்கவில்லை. யாரோ நாகரிகம் தெரிந்தவர்தான் என்று மனதில் எண்ணிக்கொண்டு கதவை திறந்தவருக்கு 1 நிமிஷம் கனவு காட்சியோ என்ற சந்தேகம். கண்களை கசக்கி கொண்டே நீங்க என்று பேய் மொழி முழித்தார். சார், உங்களுக்கு கரண்ட் இருக்கா? காலையிலிருந்தே கரண்ட் இல்லை. வரும்னு பார்த்தேன். லைன்மேன் நம்பர் கிடைக்குமா? உள்ளே வாங்க சார். நீங்கள் எதிர்த்த வீடு தானே? நம்பர் மொபைலில் இருக்கு, எடுத்து தரேன். உள்ளே வாங்க. இல்லை, இங்கேயே நிற்கிறேன். சரியான காரியவாதியாய் இருந்தார். இதுதான் சார் நம்பர்.
வாங்கி கொண்டவரிடமிருந்து ஒரு சாரியோ தேங்க்யூவோ. நான் வரேன். சார் சார், உங்கள் பேர்? நாளைக்கு சீனிவாச ஐயங்கார் காட்சி எடுத்து விடுவாரே. என்னையா மனுஷன் நீர், பேரை கேட்டு வச்சுக்க மாட்டீரோ? அவர் குரல் காதில் ஒலித்த மாதிரி இருந்தது. வந்தவர் ஒரு நிமிடம் தயங்கி விட்டு மாசிலாமணி என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். நாளைக்கு ஞான் வீட்டிலேக்கு வந்து நோக்காம். இந்த சாக்கில் வீட்டில் நுழைந்து பார்க்கும் நப்பாசைதான். அவசியமே இல்லை, பளிச்சென்று சொல்லிவிட்டு மாயமாய் மறைந்தார். ஐயப்பன் மாசிலாமணி மாசிலாமணி என்று முணுமுணுத்து கொண்டே கதவை சாத்தினார். ஐயப்பனுக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. ஒரு வீடு என்று இருந்தால் 4 மனுஷ நடமாட்டம் இருக்காதோ? அவர்களும் வெளியில் வராமல், ஒரு ஈ காக்காவையும் உள்ளே விடாமல். ஐயங்கார் இப்போதெல்லாம் அவரை பார்த்து சிரிப்பது கூட இல்லை. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்பது போல ஒரு அலட்சிய பார்வை. அப்போதுதான் ஐயப்பன் பக்கம் காற்றடிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் ராத்திரி 3 மணி இருக்கும். எதிர் வீட்டிலிருந்து இறைந்து பேசும் குரல்கள். ஒன்று மாசிலாமணியுடையதுதான், சந்தேகமே இல்லை. மற்றது பெண் குரல், பாத்திரங்கள் உருளும் சப்தம். ஐயோ விடுங்க ப்ளீஸ். இடையில் ஒரு கீச்சு குரல், அதுவும் ஒரு சின்ன பெண் குரல் போல இருந்தது. ஐயப்பன் காதை தீட்டி வைத்தும் ஒன்றும் தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் ஏதோ ரகளை என்று மட்டும் நன்றாக புரிந்தது. இப்போது அவர் துப்பறிய மூளை சுறுசுறுப்பானது. மொத்தம் 3 பேர். மாசிலாமணி, மனைவி, மகள். 1 மணி நேரம் உள்ளே ஒரு யுத்தமே நடந்திருக்க வேண்டும். தடால் என்று கதவு திறக்கும் சப்தம். மாசிலாமணி வெளியே வந்தார். ஒரு சாவியை எடுத்து வீட்டை பூட்டினார். அர்த்த ராத்திரியில் எங்கு போவார்? ஒரு அரை மணி நேரம் போயிருக்கும். மீண்டும் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயப்பன் இன்றைக்குத்தான் நன்றாக தூங்கினார். காலனியே ஐயப்பனை சுற்றி சுற்றி வந்தது. அடுத்த எபிசோடுக்கு காத்திருந்தார் ஐயப்பன். இதோ எதிர் வீட்டு கேட்டு திறக்கும் சப்தம். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் ஐயப்பன். மாசிலாமணி வெளியே வந்தவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். என்ன நினைத்தாரோ விறுவிறு என்று ஐயப்பன் வீட்டை நோக்கி வந்தார். ஐயப்பனுக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. காலிங் பெல் அழைத்தது. வாயில் கதவை திறந்தவர் அப்படியே திகைத்து போய் நின்றார். மாசிலாமணி உடலெல்லாம் வேர்த்து கொட்டி, கண்கள் சிவந்து, தலையெல்லாம் கலைந்து, இது என்ன கோலம்? சார், உள்ள வரலாமா? ஐயப்பன் இதற்காகத்தானே இத்தனை நாள் தவம் கிடந்தார். வாங்க மாசிலாமணி, எந்து பற்றி இருக்கணும். மாசிலாமணிக்கு மூச்சு வாங்கியது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஓ. தண்ணீரை வாங்கி கொண்டவர் மடமடவென்று ஒரே மூச்சில் குடித்துவிட்டு காலி டம்ளரை கொடுத்தார். விக்கி விக்கி அழ ஆரம்பித்தார். ஐயப்பனுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, சார் கரையறது என்னாச்சு சார்? ஐயப்பன், என் கஷ்டம் என்னோடு போகட்டுன்னு தான் இத்தனை நாள் வாயை திறக்கல. ஆனா முடியல. ஆனால் இன்றைக்கு என்னவோ திறந்த வாயை மூடவே இல்லை. எப்போ வருவாரோ என்று ஏங்கியது போக, எப்போ கிளம்புவார் என்று எண்ண வைத்து விட்டார். படபடவென்று பொரிந்து தள்ளிவிட்டார். என்ன சார், நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமா? நம்பவே முடியல. ஒரு வழியாக பேசி கலைத்தவர் சட்டென்று ஒன்றும் சொல்லாமல் கிளம்பிவிட்டார். ஐயப்பனுக்கும் விட்டால் போதும் என்று இருந்ததால் தடுக்கவில்லை. அவர் போய் 10 நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடியும் காலிங் பெல். ஐயோ, திரும்ப வந்துவிட்டாரோ? பயந்தபடியே கதவை திறந்தால் சீனிவாச ஐயங்கார். மூக்கிலே வேர்த்து விட்டது. ஐயப்பன், நீங்க பெரிய ஆள்தான், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீரா? உள்ள வாங்க சார். மாசிலாமணி எங்க வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டீங்க போல இருக்கே. நிறைய இருக்கு சார், உட்காருங்க. சார், மனுஷன் ரொம்ப பாவம். வீட்டில் தினம் தினம் சண்டை. படித்த பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அம்மா பார்த்து வச்சது பொருத்தவே இல்லையா? அம்மா இருக்கும்போது அடங்கி இருந்தாளாம். இப்போ இவரை மதிக்கிறதே இல்லையாம். தனக்கு வேலை இல்லைன்னு மட்டமாக பேசுகிறாளாம். பாதி நாள் சமைக்கிறதே கிடையாது. கதவை தாள் போட்டுட்டு அம்மாவும் பொண்ணும் உள்ளே இருந்தா எப்படி சார்னு சொல்லி அழறாரு. ஏன் வேலைக்கு போகிறது இல்லையா? நீங்கள் கேட்கலையா? ஞான் சோதிச்சு சாரே, போயிட்டு தான் இருந்தாராம். ஒரு தவசம் வீட்டில் ஜோலி உண்டுன்னு பர்மிஷன் போட்டுட்டு வந்தா வீடு பூட்டி இருக்கான். சொல்லாமல் குழந்தையும் தூக்கிக்கிட்டு எங்கே போனேன்னு கேட்டதுக்கு ஒரே சண்டையாம். அன்றிலிருந்து ஆஃபீஸில் வேலையே ஓடலையாம். அடிக்கடி பர்மிஷன் போட்டதில் ஒரு வேலையிலும் நிரந்தரமாக இருக்க முடியலையாம். நானாவது வேலைக்கு போகிறேன்னு தினம் அவரோட மல்லுக்கு நின்னா அவர் எந்த செய்யும்? ஏன் சார், ஒருவேளை அவளுக்கு மனநிலை சரியில்லையோ என்னவோ, ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டப்படாதோ? அதையும் கேட்டு சாரே. ஐயோ, அவ படைய கில்லாடி. டாக்டர் கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி பேசி
நான் தான் பைத்தியன்னு பிளேட்டை திருப்பி போட்டுடுவா சார். அந்த வேலையே ஆகாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. நாம வேணா ஒரு நாள் வாத்துக்கு போய் பார்க்கலாம், என்ன சொல்றீர்? சீனிவாச ஐயங்கார் சொன்னதை ஐயப்பனும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் கூடிய சீக்கிரம் அது நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அன்றைக்கு காலை ஐயப்பனுக்கு வேறு விதமாக விடிந்தது. கண்ணை கசக்கி கொண்டு மறுபடியும் பார்த்தார். அதே காட்சிதான். எதிர் வீட்டு கதவு முழுதுமாக திறந்திருந்தது. வீட்டில் முதல் முறையாக போவோரும் வருவோருமாக ஒரே சத்தம். சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியில் வந்தார் ஐயப்பன். கோதண்டமும் ஸ்ரீனிவாச ஐயங்காரும் தன் வீட்டு வாசலில் நிற்கிறார்களே. ஐயப்பன், என்ன மசமசன்னு நிற்கிறீர்? கிளம்புங்கோ. எங்க சார்? எவிடைக்கு? எதிர் வீட்டு நோக்கு. ஒரே தரக்கு. சார், மாசிலாமணி போயிட்டாராம். எவிட போயி? மேலே கையை காட்டினார் ஐயங்கார். மூவரும் நேரே நடந்தார்கள். இன்றைக்கு எல்லோரையும் பார்த்து விடலாம் என்ற ஆர்வமே அதிகம் இருந்ததே ஒழிய மாசிலாமணியை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் வர வேண்டுமே. உள்ளே தலைமாட்டில் சிறிய அகல்விளக்கு எரிய மாசிலாமணி படுக்க வைக்கப்பட்டிருந்தார். உள்ளே இருந்து நடுத்தர வயதில் ஒரு அழகிய பெண்மணி பொதுவாக இவர்களை பார்த்து தலையசைத்து வரவேற்றாள். பக்கத்தில் அவள் தோளுயர ஒரு இளம்பெண். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உட்காருங்க. ஒரு வயதானவர் அங்கு போடப்பட்டிருந்த இருக்கையை காண்பி. மாசிலாமணிய உங்களுக்கு எவ்வளவு நாளா பழக்கம்? இப்பதான் சார், கொஞ்ச நாளா. அதிகம் பேச மாட்டார். ஆனா வாழ்க்கையில் ரொம்பவே அடிபட்டிருக்காருன்னு தெரியும். ஓ, அப்படியா சொன்னா? ஏன் சார், உங்களுக்கு அவரை நல்லா தெரியுமா? குழந்தையிலிருந்து தெரியும். அவங்க அம்மா எனக்கு தூரத்து சொந்தம். இந்த நிலைமையில நான் சொல்ல போறது அத்தனை உச்சிதம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் மனசு கேட்கல. அந்த பெரியவர் சொல்ல சொல்ல 3 பேர் முகத்திலும் ஈயாடவில்லை. சார், நீங்க சொல்றது அத்தனையும் சத்தியம் சார். போக போக உங்களுக்கே புரியும். மூவரும் திரும்பி வரும்போது மனசு பாரமாய் இருந்தது. மீண்டும் ஒரு முறை மாசிலாமணியின் மனைவி முகத்தை பார்த்து தலையசைத்து விட்டு கிளம்பினார்கள். அவள் முகம் நிர்மலமாய் இருப்பது போல தோன்றியது. என்னவோ மாசிலாமணியின் முகத்தை திரும்பவும் பார்க்க துணிவில்லை. இப்போதெல்லாம் அந்த வீடு திறந்தே இருக்கிறது. வீட்டில் போவோரும் வருவோருமாக கலகலவென்று சதா பாட்டு, வீணை, சலங்கை ஒலி என்று தெருவுக்கு ஒரு கலை வந்துவிட்டது. ஐயப்பன் மனைவி அங்கு போய் தையல் கற்றுக்கொள்வதாகவும் ஐயங்காரின் பேத்தி நடனம் சொல்லிக் கொள்வதாகவும் கேள்வி. ஏன் இந்த மாற்றம்? ஐயப்பனுக்கும் கோதண்டம் அப்புறம் ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கும் தெரிந்த உண்மை நமக்கும் தெரிந்தால் இந்த கேள்விக்கு தன்னால் பதில் கிடைக்கப் போகிறது. மாசிலாமணி அம்மா வளர்த்த பிள்ளை. சிறு வயதிலிருந்தே பிடிவாத குணம், அம்மா செல்லம். ஒரு அழகான படித்த பெண் மனைவியாக அமைந்தது அவனின் அதிர்ஷ்டம், அவளின் துரதிர்ஷ்டம். அம்மா இருந்தவரை அவளை தன் கைக்குள் வைத்திருந்தாள். மாசிலாமணியும் ஏதோ வேலைக்கு போகிறேன் என்று பேர் பண்ணி கொண்டிருந்தான். அம்மா போன பின் மனைவியை தனியாய் வீட்டில் விட்டு போக பயம். எப்போதும் சந்தேகம். யார் கூட பேசினாலும் சந்தேகம். வேலையிலிருந்து அடிக்கடி பர்மிஷன் போட்டுவிட்டு கண்காணிக்க ஆரம்பித்தார். அடிக்கடி வாக்குவாதம், சண்டை. வேலையும் போய்விட்டது. குழந்தை பிறந்தப்புறம் அவளையும் குழந்தையும் வீட்டுக்குள் பூட்டிவிட்டு வெளியே போவதும் வழக்கமானது. பிளேட்டை திருப்பி போட்டது அவர்தான். பூட்டிய வீட்டின் ரகசியம் ஊருக்கே அம்பலமாகும் என்று பாவம் மாசிலாமணி கனவிலும் நினைத்து பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. சரசா சூரி அவர்களோட கதை எப்பவும் போல ரொம்ப அருமையாக இருந்தது இல்லையா?